எந்த ஒரு நூலுக்கும் இல்லாத பெருமை திருப்புகழுக்கு உண்டு. திருப்புகழ்ல முருகப்பெருமானுடைய ஞான திருவடி நன்றாக படுத்ததான். அத கந்தர் அலங்காரத்துல அருணகிரி பெருமான் சொல்றார், தாவடி ஓட்டு மயிலிலும். தாவடினா பிரயாணம். தான் பிரயாணம் பண்றதுனால மயில் மேல அவர் திருவடி பட்டுதான். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும். தேவர்கள்லாம் தினமும் முருகப்பெருமான் திருவடியில விழுந்து அதனால அவங்களுடைய தலையில திருவடி பட்டான். படி மாவலி பால் மூவடி கேட்டு மூவண்ட முகமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் எம்பெருமான் மருகன் சிற்றடி என் பாட்டுல பட்டுதுங்கிறார். அன்றைக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக பெருமாள் திருவிக்ரம் அவதாரம் எடுத்தார். ஒரு திருவடியில மேலையும் ஒரு இதோட இன்னொரு திருவடி என் தலையில சூட்டுனார் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த பெரிய திருவடி நீட்டினாலே அவருடைய மருகன் சிற்றடி என் பாட்டிலும் பட்டதுங்கிறார். அந்த திருப்புகழ தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா. என் பாவடி என்பது திருப்புகழ். அது எப்படிப்பட்ட மூவடி அன்று மூதண்ட முகடுமொட்ட சேவடி நீட்டும் எம்பெருமான் மருகன் சிற்றடியே. ஸ்ரீமன் நாராயணன் அவர் எப்பயுமே அந்த சைவ வைஷ்ணவ ஒத்துமை. எல்லாரும் இன்னார் பிள்ளைன்னு சொன்ன இவரு மாலோன் மருகனே. அதுக்கப்புறம் தான் மன்றாடி மைந்தன். அதனால திருப்புகழ் என்பது முருகப்பெருமான் திருவடி பட்ட தோய்ந்த நூல். அது இதை எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருப்புகழுக்கு. என் பாவடி எட்டிலும் பட்டதம்மா என்று அவரே சொல்றார். அதிலே நிறைய பேருக்கு இப்ப திருமணம் ஆகலைன்னு கவலைப்படுவாங்க. திருமணம் ஆகாதது மட்டுமல்ல, நல்ல வரனாமயம். குடிகாரம் அமைஞ்சான்னா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கு. இவன் நல்ல அன்பும் அடக்கமா இருப்பான். அந்த அம்மாவுக்கு வாய் இங்க இருந்து இவ்வளவு பெருசு இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? எப்ப பாரு ஆபீஸ்ல இருந்து வரும்போது இந்த அம்மா வாழைப்பூ மாதிரி முகத்தை வச்சுட்டு அவன் பார்க்கல போய் உட்காந்துப்பான். சோ நல்ல கணவன் மனைவி அமைவதற்கு இந்த மாதிரி திருப்பாடல்களை பாராயணம் செய்தால் ரொம்ப அதிகமா இருக்கும்.